ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். பைனாப்பிள் அல்வா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க பைனாப்பிள் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டெப்ஸை நான் பண்ணி வச்சிடலாம். பைனாப்பிள் 250 கிராம்ஸ் எடுத்து கட் பண்ணி பிளேட்டில் வச்சாச்சு. அடுத்து முந்திரி, திராட்சை, பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிள் நம்ம ஒரு பிளேட்டில் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம ஒரு கேக் டீனில் நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு முந்திரி, திராட்சை போட்டு வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிள் சேர்த்துருவோம். 250 கிராம்ஸ் உள்ள பைனாப்பிள் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் நல்லா மையை அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சொல்லப்போனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சிட்டேன். பேன் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் நல்லா காஞ்சி உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாமியும் முந்திரியை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சையும் இந்த நெய்யிலே நல்லா வறுபடட்டும். காஞ்ச திராட்சை இந்த நெய்யில் நல்லா வறுபடுறப்போ நல்லா பெருசாகும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது எல்லா நட்ஸையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா நட்ஸையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த பைனாப்பிள் வறுத்து எடுத்துக்கலாம் அதே நெய்யில். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அப்படி கிடையாது. நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த பைனாப்பிள் நெய்யிலே வறுபட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அல்வாவில் சேர்க்குறப்போ நல்லா கடிக்கிறப்போ க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த பைனாப்பிள். அடுத்த 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்ட பிறகு மையை அரைச்சி வச்சுருந்த பைனாப்பிள் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கெட்டி பதமாகணும். இந்த பைனாப்பிள் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பைனாப்பிள் சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் நமக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 200 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இன்கேஸ் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா 250 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கணும். ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் முழுமையாக 250 கிராம் சர்க்கரையை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இப்போது நல்லா ஒன்றோட ஒன்றா இந்த அல்வாவில் நல்லா பிளெண்ட் ஆகும். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாத்தையும் அல்வாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த பைனாப்பிளில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த பைனாப்பிள் துண்டுகளும் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த அல்வாவில். அடுத்து வாசத்துக்கு ஏலக்காய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இன்கேஸ் ஏலக்காய் தூள் பிடிக்காதவங்க ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டாம். அடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா
மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அடி பிடிக்காம வரும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்ப பாருங்க நல்லா ஒட்டாம வருது. அல்வாவும் ஆல்மோஸ்ட் வந்து தயாராக போகுது. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம நெய்ய சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்ய சேர்த்துக்கிறேன். நெய்ய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். எப்போலாம் இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சி ஆகுதோ, அந்த டைமில் நம்ம நெய்ய சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் அல்வா தயாராகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் தயாரான அல்வா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா அல்வாவையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா சமன்படுத்திக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஈக்குவலாக நம்ம இந்த கேக் டின்னில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா சமன்படுத்துறதுக்கு ஸ்பூனில் வந்து நெய் வந்து அடிப்பகுதியில் தடவிட்டு ஈக்குவலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஆற விடுவோம். ஆறின பிறகு சைடில் நம்ம வந்து கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு டீமோல்ட் பண்ணதுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கேக் டின்னை. மேலே நல்லா வந்து தட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து எடுக்க வரும். இப்போ நல்லா வந்து இன்னும் 2 முறை 3 முறை நல்லா தட்டுங்க. இப்போ பாருங்கள் அருமையாக நமக்கு வந்து அல்வா ஒட்டாமல் பிளேட்டில் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் பிடிக்குமோ அந்த ஷேப்ஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம் போல். பாருங்கள் அல்வா எவ்வளவு சாஃப்டாக நமக்கு தயாராகிருக்கு. இவ்வளோதாங்க சுலபமாக நம்ம வந்து வீட்டிலே வந்து பைனாப்பிள் இருந்தால் அல்வா வந்து செஞ்சிடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க குவான்டிட்டி அண்ட் மெஷர்மெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நாம் சந்திக்கலாம். பை.